இந்தியன் 2 எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்ல நடிச்சிருக்காங்க. இந்தியன் 2ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காரு. நிறைய ப்ராப்ளம்ஸ்ல சால்வ் பண்ணி தான் இந்த இந்தியன் 2 வந்திருக்கு. நியூஸ் லேட்டஸ்டா நடந்திருக்கும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியன் 2 வருமா வராதான்னு நிறைய பேர் கேள்விக்குறியா இருந்தது. அதெல்லாம் பதிலடியா இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன்ல நம்ம ரெஜெண்ட் ரிலீஸ் பண்றதுல விரித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்தியன் 2 கமலஹாசன் அந்த மூவி தான். அனிருத் சொல்ல தேவையில்ல. டைரக்ஷன் பாத்தீங்கன்னா அனிருத்துடைய சங்கரனை வந்து டைரக்ஷன் இந்தியன் 1 பண்ணும்போது சின்ன குழந்தையா இருந்தாரு. அப்போ இந்த படம் பார்த்திருப்பாரா, அந்த படம் எப்படி எடுக்கிறாங்க ஏது இருக்காங்க நிறைய திங்கிங்ல போயிருக்கோம் அனிருத்துக்கு. ஓகேங்க, இந்த படத்துல வந்து நம்ம பார்ட் 2ல பண்ணும்போது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான் எப்படி சொல்றதுன்னா ஒரு வித்தியாசமான ஆங்கிள் யூஸ் பண்ணியிருப்பாரு அனிருத். ஆனா இந்தியன் 2ல செம்ம கிரில்லியண்டா இப்ப சங்கரனை யூஸ் பண்ற வித்தியாசத்துல ஆங்கிள் மியூசிக்ல யூஸ் பண்ணிருக்காரு அனிருத்தை. அனிருத் வந்து எப்பவுமே நிறைய படத்துல வந்து காப்பி அடிக்கிறாரு. இந்த படத்துல இருந்து அந்த படத்துல இந்த காப்பி அடிச்சிருக்காரு, இந்த படத்துல இருந்து இந்த மியூசிக் காப்பி அடிச்சிருக்காரு, நிறைய ப்ராப்ளம்ஸ்ல வந்திருக்கு. ஆனா அந்த காப்பிரைட் இல்லாம எனக்கு திங்கிங்ல நான் சொல்ல மாட்டேன், இந்த படத்துலயோ காப்பி அடிச்சிருக்க மாரி தான் எனக்கு ஒரு திங்கிங்ல இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சின்ன சின்ன ஜேர்னில இருந்தாலும் கதை வந்து இதே ஜேர்னில இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல சங்கரன் எடுத்திருக்கிறதுல அங்கங்க மேட்சிங்ல இருக்கு நான் டைலரை பார்த்தும் போது. ஆனா அனிருத் மியூசிக்ல நீங்க கன்ஃபார்மா நீங்க தெரிவிப்பீங்க, மெசேஜ்ல நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிப்பீங்க. மியூசிக் கேட்டி பாருங்க, உங்களுக்கு நிறைய திங்கிங்ல யூஸ் ஆகும். அனிருத் இந்த படத்துலயும் காப்பி அடிச்சிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. டிலீவு பண்ண யோகபாபு, சமுத்திரகன்னி, சித்தார்த்து, இது போல பெரிய ஐஸ்வர்யா ராஜேஷ், பிரியா பவானி சங்கர், நம்ம மாரிமுத்து அண்ணன், தீபாக்கா, இவங்கெல்லாம் பெரிய பெரிய பட்டாளமே வந்து நடிச்சிருக்காங்க. நம்ம ரஜினி அண்ணன் கூட நடிச்ச வந்து நம்ம பாபி ஷீமா அவரும் நடிச்சிருக்க இந்த படத்துல. செம்மையா ஒரு என்டர்டைம் பெரிய சினிமா வட்டாரமே நடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா அந்த கதை வந்து எந்த மோட்டிவேட்ல இருக்குதுன்னு தெரியல, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஆனா சித்தார்த்துடைய ஒரு சாங் சும்மா எப்படி சொல்றதுன்னா செம்ம ஹிட் ஆயிடுச்சு வைரலா. இப்போ அனிருத் வந்து இந்த மியூசிக்ல காப்பி அடிச்சிருக்காரா அடிக்கலையா, இல்ல ஓல்டு படத்துல பார்ட் 1 கதை வந்து இருக்கா இல்லையா, ஜேர்னில எடுத்திருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நீங்க நம்பிக்கையோட நம்ம சேனலை வந்து பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல நிறைய விஷயத்த நான் சொல்றேன், நீங்க விட்டுறாதீங்க. நம்ம நிறைய வீடியோ வந்து பாக்குறீங்க நிறைய பேரு, ஆனா தள்ளி விட்டு தான் போறீங்க. ரொம்ப தப்பா இருக்கு, எனக்கு ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. என்னடா இது நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்றோமா அப்படின்னு. ஆனா உங்க பிளாக்கி வந்து இன்னும் நிறைய வீடியோ போடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுத்தாதான் போட முடியும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸ் உங்க கமெண்ட் தெரிவிங்க. மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகா முன்னோருடைய சந்திக்க வரை. குட் பை, டேக் கேர்.